இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவணபீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவணபீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2025ஆம் ஆண்டு வருகின்ற சனிப்பெயர்ச்சியில் கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சனிப்பெயர்ச்சி குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 15ஆம் தேதி, ஆங்கிலம் 29/3/2025. சனி பகவான் இரவு 9:44 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகி செல்லவிருக்கிறார். இந்த சனிப்பெயர்ச்சியானது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஒவ்வொரு 2.5 ஆண்டு ஒரு தடவை சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக போகக்கூடிய அந்த நிகழ்வு ஒவ்வொருவர் ஜாதகத்திலும் முக்கியமான சில மாற்றங்களை செய்யக்கூடிய காலம். அதில் ஒரு சிலருக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், ஒரு சிலருக்கு நிறைய தடை தோல்விகள் இருக்கும். இப்படி அவரவர் ஜாதக பிரகாரம் ராசிக்கு சனி வரக்கூடிய இடத்தை வச்சு அந்த பலன்கள் கூடவோ குறைவோ செய்யும். கோச்சாரம் என்பது குணமாற்றத்தை தராமல் போகாது. கோச்சார கிரகங்கள் தான் ஒரு ஜாதகத்தில் நன்மை தீமைகளை ஜாதகருக்கு கிடைக்க வைக்கக்கூடிய காலம். அந்த பலன்கள் ஒரு சிலருக்கு கூடவோ குறைவோ செய்யும். காரணம் என்னன்னா, அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபதிகள் இருக்கும்போது கோச்சார கிரகங்கள் நன்மைகளை அதிகமாகவும், பிறந்த கால ஜாதகத்தில் ஒரு தசாபதிகள் சரியில்லாத நேரத்தில் நல்ல திசைகள் இல்லாதப்ப கோச்சார பலன்கள் கெடுதலாகவும் அதிகமாகவும் இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும். எனவே உங்கள் சுய ஜாதகத்தையும் கூட ஆய்வு செய்து இந்த கோச்சார பலன்களை சரி பார்த்துக்கோங்க. சனி பகவான் பயிற்சியானது ஒரு ராசியில் சனி பகவான் 2.5 ஆண்டுகள் இருந்து அந்த பலனை நிதானமாக நிறுத்தி செஞ்சுட்டு போவார். ஏன்னா சனி பயிற்சி ஒன்று தான் வாழ்க்கையில் நிறைய வாழ்வியல் மாற்றங்களை ஒவ்வொருத்தருக்கும் செஞ்சிட்ருக்கு. அது முக்கியமான பயிற்சி கூட. கடந்த 2.5 வருஷம் சனி பயிற்சியானது கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் சனி ரோகச்சனி 6ஆம் இடத்தில் நல்ல யோகச்சனியாக இருந்து யோகங்களை நிறைய செஞ்சிருந்தாலும் கூட சில தடைகளையும் தாமதத்தையும் கொடுத்துருப்பாரு. ஏன்னா அவர் பார்க்குற இடத்த அங்கே கெடுப்பார். நின்ற இடத்துலேருந்து 3வது பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு 8ஆம் இடமாக வருது. அப்போ 8ஆம் இடம் தடை, தோல்வி, அவமானம், விபத்து, கண்டங்கள், ஆயுள் கண்டம் இதெல்லாம் தரக்கூடிய இடம் 8ஆம் இடம். அப்போ 8ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது கடந்த வருஷம் உங்களுக்கு யோகத்தோடு சில தடை தோல்விகள் வந்திருக்கும், சில அவமானங்கள் வந்திருக்கும், வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு விபத்து கண்டங்கள் கூட நடந்திருக்கும். அதே சனி 12ஆம் இடத்தை பார்க்குறாரு 7வது பார்வையாக. அது விரயச்சனி. அப்போ பொருளாதார விரயங்கள், வரவுக்கு மிஞ்சின செலவுகள், செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத நிலைகள், தூக்கமின்மை, நிம்மதி குறைவெல்லாம் சனி கொடுத்துருப்பாரு. அடுத்து 10வது பார்வையாக 3ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 3ஆம் இடம் உங்கள் முயற்சி ஸ்தானம். நிறைய முயற்சிகள் தடையாகும். இளைய சகோதர ஸ்தானம். அங்கே சகோதரன் கருத்து வேறுபாடுகள், சில கசப்புகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலம். அப்போ ஒரு விஷயத்தை கடுமையாக போராடித்தான் அடையக்கூடிய வாய்ப்புகளை அந்த 3ஆம் இடம் கொடுக்கும், சனி பார்வை இருக்கிறனால. ஸோ இந்த வாரியெல்லாம் கடந்த வருஷம் 2.5 வருஷம் சனி உங்களுக்கு நன்மையோடு சில தீமைகள் செஞ்சுருப்பாருன்னா நன்மை அதிகமாக இருந்திருக்கும், தீமைகள் குறைவாக இருந்திருக்கும். அதே சமயம் இந்த வருஷம் சனி பயிற்சியானது சனி உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது கண்டச்சனி அப்படின்னு பேர், கண்டகச்சனி. 7ல் சனி வரும் காலம் நல்ல காலம் கிடையாது. கவனத்தில் வச்சுக்கோங்க. பயப்படுறதுக்காக இல்லை, ஜோதிடம் ஒரு வழிகாட்டுதல், அறிவுறுத்தல் தான். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசாபதிகள் இருந்தால் உங்களுக்கு கண்டச்சனி பெருசாக பாதிக்காது. உங்கள் ஜாதகத்தில் நடக்கிற தசாபதிகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாதிப்புகளோ நல்லதோ நடக்கும். சனி 7ஆம் இடத்தில் வரும்போது உங்கள் ராசியை பார்ப்பார் நேரடியாக. இப்போ கண்டச்சனி 7 இருக்கும்போது 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம், திருமண வாழ்க்கை ஸ்தானம், கூட்டாளிகள், கூட்டு தொழில் ஸ்தானம். இங்கெல்லாம் பிரச்சனைகள் உங்களுக்கு சனி கொடுக்க தயாராக இருக்காருன்னு அர்த்தம். மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள், திருமணம் தடையாகக்கூடிய காலம், திருமணம் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு, கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்கு அங்கே பிரச்சனைகள் காத்துட்ருக்கு. அதேமாதிரி நண்பர்களால் கசப்புகள், திடீர் கண்டங்கள், விபத்துகள் ஒரு சிலருக்கு இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலங்கள். அப்புறம் ராசியை பார்க்குறாருங்கிறப்ப உங்களுக்கு வீண் பழி அலைச்சலெல்லாம் வரக்கூடிய காலம். பார்வைக்கு உண்டான பணத்தையும் கொடுப்பாரு. அதேமாதிரி அவர் 10வது பார்வையாக உங்கள் 4ஆம் இடத்தை சனி பார்ப்பார். 4ஆம் இடம் சுகஸ்தானம், ஆரோக்கியம், நிம்மதி, இடம், நிலம், வீடு, வாகனம், சொத்துகள், தாயாருடைய ஸ்தானம். அப்போ இங்கெல்லாம் உங்களுக்கு சனி ஒரு கெடுதல் செய்ய காத்திருக்காரு. அப்போ தாயார் கவனம் பார்த்துக்குங்க. தாய் வழியில் சில கர்மகாரியங்கள், ஆரோக்கிய குறை இதெல்லாம் வரக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுக்கு சொத்துக்களில் சில தடுமாற்றங்கள், சொத்துக்களை விற்கக்கூடிய நிலை, அதேமாதிரி சொத்துக்களில் பிரச்சனைகள், வில்லங்கங்கள் வரக்கூடிய நிலை, இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போகக்கூடிய நிலை, இதெல்லாம் 4ஆம் இடத்துல. உங்களுக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு கிடக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால. அடுத்து மீனத்திலிருந்து 3வது பார்வையாக உங்கள் 9ஆம் இடத்தை பார்வை செய்வார். அது உங்கள் பாக்கியஸ்தானம்.
அப்போ பாக்கியத்தை சனி பார்க்கறதுனால நிறைய பாக்கியங்கள் தடையாகும். 9ஆம் இடம் தகப்பனுடைய ஸ்தானம். தகப்பனுக்கு உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலம். தகப்பனுக்கு ஒரு சிலருக்கு ஆயுள் தோஷத்தை கொடுக்கும், ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். பெரியவங்ககிட்ட கெட்ட பேர் அவச்சொல் வாங்கக்கூடிய காலமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்க முடியாத நிலை வந்து திரும்ப வரக்கூடிய நிலை ஏற்படும். வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு தடை வரும். ஸோ இந்த மாதிரி 7ல் சனி வரும்போது பார்க்குற இடத்தையும் நின்ற இடத்தையும் அவர் சனி கெடுப்பார். அப்போ சனி பகவானுக்குரிய நல்ல பிரார்த்தனைகள் வழிபாடு எடுத்துக்கோங்க. ஒரு சனிக்கிழமை சனீஸ்வரனுடைய வழிபாடுகள் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டுட்டு வர்றது, சனீஸ்வரனுடைய முக்கிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, திருநள்ளாறு, குச்சனூர், திருக்கொள்ளிக்காடு இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றது, சனி காயத்ரி மந்திரங்கள் படிப்பதும், நல்ல வயதானவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதும் இந்த கண்டச்சனி தோஷத்துலேருந்து உங்களுக்கு நிறைய விடுதலை கொடுக்கும். அதுலேருந்து கடந்து போக வைக்கும். பெரிய பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் சுய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் இந்த பலன்கள் உங்களுக்கு சில மாற்றங்களை செய்யும். ஜாதகத்தையும் ஆய்வு செய்து பார்த்து அது நன்மை அதிகமாக இருக்கா தீமை அதிகமாக இருக்கா அதுக்கு தகுந்த இறை வழிபாடுகளை நீங்கள் தெளிவாக செய்யும்போது இந்த 2.5 ஆண்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைச்சி சோதனை இல்லாத வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.